நிகிதா, திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே ஆட்சியில் பங்கு என்ற அதிகார பகிர்வு என்ற பிரச்சனையில் மீண்டும் சர்ச்சைக்குரிய பதிவை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இன்று பதிவிட்டிருக்கிறார். அதில் அதிகார பகிர்வு அவசியம் என்றும் ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக 173 இடங்களில் போட்டியிட்டு 133 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது என்றும் நாங்கள் தோல்வியடைந்த இடங்களை தான் கேட்கிறோம் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசிய பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை, அதிகார பகிர்வு அவசியம், 171 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது, 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதால் மீதியுள்ள அந்த 40 தொகுதிகளில் தான் நாங்கள் போட்டியிடுவதற்கு விரும்புகிறோம் என்ற துணியில் அவர் அந்த பதிலை அளித்திருந்தார். இப்போது இந்த மாணிக்கம் தாகூரின் இந்த பதிவு மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையே அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை மீண்டும் முன்னெடுத்து செல்லும் வகையில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சற்று முன்பு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் கூற முடியாது என்றும், செல்வ பெருந்தகை அல்லது ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆட்சியில் பங்கு தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தால் அதற்கு பதில் கூறுவோம் என்றும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து இப்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள அந்த பதிவுக்கு மறுப்பு தெரிவித்து இப்போது பதிவிட்டிருக்கிறார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இப்போது மாணிக்கம் தாகூர் வெளியிட்ட அந்த பதிவுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மாணிக்கம் தாகூர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் கூற முடியாது என்றும், எத்தனை முறை நீங்கள் கேட்டாலும் அதற்கு ஒரே பதில் தான் என்றும், ஆட்சியில் பங்கு தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். அது குறித்து ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்தால் மட்டுமே, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்தால் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியும் என்றும் RS பாரதி மாணிக்கம் தாகூரின் கருத்து தொடர்பாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் உரிமை என்பது குறித்து ராஜகண்ணப்பன், பின்னர் மாணிக்கம் தாகூர், அதன் பின்னர் RS பாரதி என்று மீண்டும் இன்று புதிய சர்ச்சை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடங்கி இருக்கிறது. நிகிதா.